இந்த நாளில் இன்னைக்கு ஏன் நம்முடைய தலைப்பு ரத்தம் அப்படின்ட்டு வச்சிருக்கிறோன்னா, அதில் அழகாக எழுதப்பட்டிருக்கு, சில கிரியைகள், சில ஆவிகள் உரிமையோடு போராடும். உரிமையோடு போராடி அந்த குடும்பத்தை அது விடாது. எப்படியாவது அந்த குடும்பத்தை கொல்ல நினைக்கிறோம், உயிரை அபகரிச்சுக்கிட்டு போவோம். அமேன். நான் அந்த ஊழியத்துக்கு புதுசாக 2003 தான் முழு நேரமாக வந்தேன். அப்போ நான் இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள தேவன் என்பது எனக்கு தெரியும், அற்புதம் செய்வார் எனக்கு தெரியும். ஆனால் சின்ன வயசு, அவ்வளோவா வேதத்தினுடைய வெளிச்சம் அவ்வளோவா எனக்கு கிடைக்கல. ஆனால் அற்புதங்களை செஞ்சிருவார். நான் ஜெபம் பண்ணும்போது இயேசுடைய பிரசனை இறங்கி வரதை நான் பார்ப்பேன். சில இடங்கள்லாம் போய் பார்த்துருக்கிறேன். கோமாவில் இருக்கிறவங்க, ஆஸ்பத்திரியில் படுக்கையில் இருக்கிறவங்கள ஒன்றும் இல்லை, சும்மா போய் நான் இயேசுவே உங்களுடைய வல்லமுள்ள ரத்தத்தில் தொடுங்க, விடுதலை கொடுங்கன்னா அற்புதம்லாம் நடக்கும். ஆனால் சில அற்புதங்கள்லாம் நடக்காமல் போனது. அமேன். அப்போ எனக்குள்ள ஒரு டவுட்டு, ஏன் நம்ம ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கலையா? நமக்கு பதில் தர மாட்டாரா? ஏன் இந்த சில காரியத்துக்கு அற்புதம் நடக்கலை, சில காரியத்துக்கு ஏன் விடுதலை நடக்கலை, ஏன் அந்த கட்டுகள் உடையலை? இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கும்போது பல காரியங்களை இத்தனை வருஷத்தில் நான் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் கர்த்தர் பாருங்களேன். நம்ம இன்னைக்கு அதனுடைய தலைப்பு ரத்தம். அதாவது தண்ணீரட்ட குழியில் கடக்கிறவங்களை உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால நான் என்ன செய்வேன், அவங்கள விடுதலை பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று ஒரு விடுதலையின் நாள். அமேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இரத்தத்தினால், உன்னுடைய உடன்படிக்கை இரத்தத்தினால். அமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பல விடுதலை ஊழியத்தை பார்த்துருக்கேன். அதில் ஒரு சம்பவத்தை தான் நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோ கிளிப்பு, இந்த லைட்டு ஃபஸ்ட் ஆஃப் பண்ணுறேங்க. சோதரிக்கு அந்த வீடியோ கிளிப்பில் இந்த டெலிவரன்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அமேன். சோதரிக்கிறேன். இங்கே ஒரு சேர் ஃப்ரீயாக இருக்குது, அதில் இடம் இருங்க. நீங்கள் உக்காந்துருங்க, டக்குன்னு உக்காந்தாதான், ஏன்னா எல்லாமே டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லை போடுங்க. நல்ல ஆசீர்வாதமா ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துருக்கார். பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம். ஆமேன்னு சொல்லுங்க. அது இவ்வளோதானா? ஒரு 2 நிமிஷம் டென்ஷன் ஆகிடாதீங்க. அது மட்டும் பார்த்துருங்க. நான் பார்த்துட்டு பிறகு நான் உங்களுக்கு அது சரி, அது அவர் எடுப்பார். எல்லாம் எனக்கு கவனிங்க. லைட்டு போடும். ரெண்டு வச்சுட்டு யோசிப்பாப்பில் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அப்போ நான் இங்கே கவனிங்க. இப்போ ஒரு அம்மாவை பார்த்தீங்கல்ல, ஒரு வயதான அம்மா. நம்ம பெரிய குளத்தில் அந்த விடுதலை கூட்டம் நடத்துகிறோம். அந்த அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா பேர் அந்தோணி அம்மாள். என் பேரை கொண்டவங்க. அவங்க வந்தாங்க. நான் பேசினேன், உங்கள் பேருன்னு. அந்தோணி அம்மாள்னா நான் அமைதியாகிட்டேன். ஆமாம், அப்படி கேட்டேன், என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டேன். அவங்க வீட்டில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்டுடைய அண்ணன் இறந்துட்டார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த மாதம் இன்னொருத்தர் இறந்துட்டார். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதத்தில் அவங்க மேலே ஏதோ ஒரு சாமி மாதிரி வந்து சொல்லிச்சான், அடுத்தது உன் வீட்டில் இருக்கிற ஒருத்தருடைய உயிரை எடுக்க போகிறேன் அப்படி சொல்லிச்சான். அது சொல்லுது, உயிரை எடுத்துருவேன், உங்கள் உயிரை எடுக்காமல் நான் விட மாட்டேன். அந்த அம்மா ஓன்ட்டு அழுவுது, எங்கள் உயிரை எடுத்துருன்ட்டு சொல்லி இருக்குது, உயிரை எடுத்துருமான்ட்டு கேட்டாங்க. உயிரை எடுக்குமா அப்படி போடலாமா? இப்போ அந்த தான். சரி, இது பார்த்துருங்க, அப்போ தான் சொல்ல நல்லா இருக்கு.
மாறினவங்க இயேசு நாமத்துல ரத்தத்தை உயிரை பிடிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனாலும் வந்து தொண்டை இருந்துச்சு, தொண்டைனால பேச முடியல. அவர் பிரேயர் பண்ணாரு, தோல் வலி, உடம்புல ஊற சரீரத்துல தீய வச்சு சுட்டது மாதிரி எரிச்சல், ஒரே எரிச்சல். பிரேயர் பண்ணி முடிய எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. எவ்வளவு அற்புதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. லைட் கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இப்படி ரத்தத்தை குடிக்காத நாக்கு தொங்க போட்டு ரத்தம் வேணும், ரத்தம் கொடுத்தா நான் போயிடுவேன், இது சொல்கிற ஒரு ஆவி. ஆமென் சொல்லுங்க. நம்ம எந்த வீடியோவும் போடாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணியே போட்டு தான் நான் பழக்கம். எதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நிறைய ஆவிங்க நிறைய குடும்பத்தை சாகடிக்கணும், ரத்தத்தை குடிக்கணும், அந்த உயிரை எடுக்கணுன்ட்டு போராடி கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆனால் இன்று கடவுள் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிற அந்த மரண வல்லமைகள், ரெண்டாவது மந்திரத்தின் வல்லமைகள், இதை எல்லாத்தையும் கர்த்தர் துரத்தி அடிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட பாடுகளை இன்றைக்கி எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஆனால் இவங்களை எல்லாரையும் விடுவிக்க தான் இயேசு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த பாருங்களேன், நம்ம இப்போ வந்திருக்கிறோம் குட் ஃப்ரைடே. ஆமென். இப்போ எல்லா இடங்களையும் என்ன சொல்லுவாங்க, அந்த குட் ஃப்ரைடேல 7 வார்த்தைகளை பேசுவாங்க, எதுக்குன்னு. ஆனால் நான் மட்டும் வித்தியாசமாக ஒரு வார்த்தையை பேச போகிறேன். அதை கேட்க தான் உங்களை எல்லாரையும் வர சொன்னேன். அதை வைத்து உங்கள் குடும்பத்தை மீட்டெடுக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல். அல்லேலூயா. என்னோட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு நம்ம கர்த்தர் 2 விடுதலையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். அதில் 3வது லைன், பகையை சிலுவையில் கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சிலுவையில் என்னத்தை கொன்றாரா? பகையை, பிரிவினை உண்டு பண்ணுகிற ஆவியை கர்த்தர் சிலுவையில் என்ன செஞ்சாரா? அதை கொன்று போட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே கொலேசியர் 1:20, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை என்ன செஞ்சாரா? உண்டாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தில் பல காரியங்கள் இருக்கு. பாவம் மன்னிக்கப்பட்டதெல்லாம் இருக்கிறது, நம்முடைய சாபங்கள் மன்னிக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. அதில் ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? பகையை அவர் கொன்று போட்டார். ஆமென் சொல்லுங்க. பிரிவினைகளை கொன்று போட்ட ஒரு தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரிவினையை உண்டு பண்ணுகிற எல்லா வல்லமையும் சிலுவையில உடைத்து போட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்பொழுது ஒரு 2 சாட்சி. முதல்ல ஒரு சாட்சி சொல்றேன். ஒரு மகள், நல்லா ஜெபிக்கிற ஒரு மகள், ஆண்டவரோடு இருக்கிற ஒரு மகள், அவருடைய வாழ்க்கையில் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து முடிந்த அந்த மகளால் அந்த குடும்பத்தில் இருக்க முடியலை, அந்த குடும்பத்தில் வாழ முடியலை. அந்த மகள் அந்த வீட்டில் இல்லாதபடி ஒரே கணவன் மனைவிக்கு சண்டை பிரச்சனை, போராட்டம், ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையில் இருந்தாங்க அந்த குடும்பம். அப்பொழுது அந்த பிள்ளை இங்கே நம்ம விடுதலைக்காக வந்தாங்க. விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது பார்க்குறோம், இந்த பிள்ளை நல்லா ஜெபிக்கிற பிள்ளை தானே, ஏன் இந்த பிள்ளைக்கு இப்படி நடந்தது என்னட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், அது ஆடுது. நல்லா ஜெபிக்கிற பிள்ளை ஆட ஆரம்பிக்குது. அதட்டும், எப்படி உள்ளே வரலாம் கேட்குறோம். அது கடைசியில் என்னம்மா கேட்டது? எனக்கு ரத்தத்தை கொடு, நான் போகிறேன்னுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா நல்லா ஜெபிக்கிற பிள்ளை ரத்தத்தை கேட்குது. நீங்கள் ரத்தம் கொடுத்தாதான் இவளை அவங்க கணவரோடு வாழ விடுவேன், இல்லைன்னா இவளை சாவடிச்சிருவேன். அந்த ஆவி பேசுனது. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வீடியோ வச்சுருக்கிறேன், ஆனால் அதெல்லாம் போட மாட்டேன், ஆனாலும் போடுவேன். நான் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்கணும். ஆமாம்ல, என்னங்க விலங்கு இல்லையா? அந்த ஆவி சொல்லுது, எனக்கு ரத்தத்தை கூட. நான் ரத்தமே கிடையாது உனக்கு, கிளம்புறதுக்கு வழியப்பார். ஆமென் சொல்லுங்க. என்னோட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஏசாயா 49:26 வசனத்தை படிங்க. 49:26. சீக்கிரம் எடுங்க, நேரம் இல்லை. உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை
அவர்களுக்கு நான் தின்ன கொடுப்பேன். ஒரு ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது படிங்க. மதுபானத்தால் வெறி கொள்வது போல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலக மக்கள் என்ன பண்றாங்கம்மா, எந்த குடும்பம் நல்லா இருக்குது, ஆசீர்வாதமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, இதை எப்படியாவது ஒடுக்கணும். என்ன செய்யணும்? ஒடுக்கணும், இவனை அழிக்கணும். அதுக்கு அவங்க தந்திரமா செயல்படுகிறது ரத்தங்களை வைத்துத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில மந்திரங்கள்லாம் ஓடிடும். சில மந்திரத்தை இயேசு நாமத்தில் சொல்லும்போது அது புறப்பட்டு போவோம். இந்த மந்திரவாதிகள் என்னெல்லாம் பண்றாங்க? மந்திரத்தில் பல மந்திரங்கள் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. யாக வளர்த்து இதெல்லாம் பண்ணி ஒரு மந்திரம் பண்றான். இன்னொரு மந்திரம் இருக்குது, கீழே இருக்கிற செத்த சுடுகாட்டில் இருக்கிற பேய்களை வெளியே இறந்தாவிலாம் வெளியே வர வச்சு அதில் மந்திரம் பண்ணுறவங்க. சில மந்திரவாதி இருக்கிறான், ஒரு 8 அடி பல்ல நோண்டி அதுல உட்காந்துட்டு மந்திரம் பண்ணி சில பூதங்களை எழுப்பி எப்படியாவது வர வைக்கணும். இல்லைன்னா ஒரு கிணத்துல போயிட்டு மந்திரம் பண்ணுவான் நைட்டு 12 மணிக்கு மேலே. இப்படிலாம் பண்ணி அதுங்களுக்கு கோழி ரத்தம், பன்னி ரத்தம், ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தத்தை ஊற்றி செய்கிறானுங்க. இதை குறித்து வேதம் சொல்லுது. ஏசாயால எழுதப்பட்டிருக்கு. ரத்தத்தை கொடுத்து கொண்டு வருகிற கிரியைகள் என்று சொல்லுது. அது எழுப்புவானாம், செத்த ராட்சதர்களை எழுப்புவான் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லியிருக்கு. இப்படிலாம் மந்திரம் பண்ணுற ஒரு கோஷ்டி இருக்குது. இன்னொரு கோஷ்டி இருக்குது, வான சாஸ்திரங்களை வைத்து மந்திரம் பண்ணி ஒருத்தனையும் சூழ்ச்சி பண்ணி அவனை அழிச்சு போட்டுருவான். இதுதான் அவங்களுடைய தந்திரமான காரியம். அதை விடுங்க. ஆனால் அந்த இரத்தத்தினால, இரத்தத்தை கொடுத்து எப்படி அந்த இரத்த உணவுகளை வயிற்றுக்குள்ள அனுப்புகிறாங்க புரியவே மாட்டேங்குது. ஆனால் நம்முடைய ஜெபனை நம்ம கொடுக்குறோம், அவங்க விடுதலை அடைகிறாங்க. கர்த்தர் விடுதலை பண்ணுவார். அந்த வசனம் தான் இதுதான். படிங்க, மறுபடி படிங்க அந்த வார்த்தை. உன்னுடைய ஒடுக்கினவர்களுடைய, ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், மாம்சத்தை அவர்களுக்கு நான் தின்ன கொடுப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, உன் குடும்பத்துக்கு விரோதமா, உனக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா என்ன இரத்த பலிகளை கொடுத்து மந்திரம் பண்ணாங்களோ அந்த காரியங்களை கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால அழித்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிச்சுங்க. இந்த ரத்தம் கொடுத்து வருகிற ஆவி அதனுடைய கோபமும் கோர தாண்டவம் ஆடும். ஆமென். நான் இந்த ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்தேன். நான் செஞ்சுட்டே இருக்கும்போது நிறைய டெலிவரன்ஸ்லாம் பண்ணிட்டு வருவோம். விடுதலை எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடந்துச்சு. ஒரு நாள் ஒரு குடும்பத்துக்கு அற்புதம் விடுதலை பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன். நான் வர ஒரு 12 மணி இருக்கும். அப்போ தான் எங்கள் அம்மா லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு நான் வந்த கேட் சத்தம் கேட்டோன்னே வெளியே வந்தாங்க. அப்படியே என்னை பார்த்தாங்க. நீ எங்கே போயிட்டு வர? இல்லை, ஒரு அந்த இடம் ரொம்ப மோசம், ஏதோ ரத்த பலி கொடுத்துருக்கிற இடத்துல போயிட்டு நீ டெலிவரன்ஸ் பண்ணிட்டு வர, பார்த்து நடந்துக்கணுன்னாங்க. எனக்கு ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க தெரில. அப்போ பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய்ட்டு காலைல கேட்டேன், ஏம்மா இப்படி சொல்கிறீங்கன்னா? அப்புறம் சொன்னாங்க, இங்கே பார், கோழி இல்லை, கோழியை காணோம். என்ன ஆச்சுமான்ற 11:30 மணிக்கு வீட்டை திறந்து பார்க்குறாங்களா, ஒரு நாய் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கோழி எடுத்துக்கிட்டு போய் சின்ன பின்னமாக பிச்சு எடுத்துச்சா. ஆனால் நான் போய் முடிச்சுட்டு வந்தேன். அங்கே டெலிவரன்ஸ் எனக்கு தெரியுது ஞாபகத்தில். அப்போ எப்படி போராடுது பாருங்கள் இந்த மந்திர கிரியைகள், இரத்தத்தின் கிரியைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் அந்த இரத்தத்தின் வல்லமையை செயலற்று போக பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இரத்தத்தின் கிரியைகளை அழித்து போடும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. 29, 26. தின்ன கொடுப்பேன். பாருங்களேன், கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் மீட்பராய் இருக்கிறதை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த நாளில் உங்க கூட கர்த்தர் இருப்பதை அறிந்து கொள்வார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன் குடும்பத்தை உடைக்கணும். கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ளே போனால் ஒரே சண்டை சச்சரவு தான், நிம்மதியே கிடையாது. கர்த்தர் அதை உடைத்து போடுகிறத நீ பார்ப்பேன். இன்று உடைக்கப்படும். அந்த வல்லமெல்லாம் அழிந்து போகும்.
இதுதான் நம்ம ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இரத்த கிரியைகள் அனைத்தையும் இன்னைக்கு அவருடைய ரத்தம் உடைக்கும். அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி நாங்கள் ஜெப எண்ணெயை கொடுத்தோம். எல்லாமே டிசென்ட்ரியில் வெளியேறுச்சு. அதன் பிறகு ஒரே மாதத்தில் அவங்க கணவரோடு போய் சேர்ந்தா நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கு. அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் எவ்வளோ தந்திரமான செயல் பண்ணுறாங்க. ஆமென். ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, கணவன் மனைவி பிள்ளைகளை அது எப்படியாவது அழிக்கணும். செய்யப்படுகிற மந்திரத்தை கர்த்தருடைய ரத்தம் அவங்கள விடுதலை பண்ணி சமாதானப்படுத்திச்சு. அதனால தான் கொலோசியர் 1:20 படிங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நம்ம கிறிஸ்டின் ஃபேமிலியில் சண்டை வரும். பக்கத்தில் கேட்க என்னது வரும்? வருமா வராதா? இப்போ எனக்கும் என் கணவருக்கு வரவே இல்லைன்றவங்களாம் கை தூக்கி ஒரு அல்லிலியா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு செக் ஏடுறா சரித்திரத்துலையும் முடியாது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு சண்டை வரணும். உங்கள் மேலே பொறாமை உச்சிருப்போம், பிசாசு தொல்லை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆமென். ஆனால் நீங்கள் என்னதான் சண்டை போட்டாலும் 4 நாளில் பேசுகிறீங்க பார்த்தீங்களா? ஏன்? அவருடைய ரத்தம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரத்தம் பெருசுங்க. அவருடைய ரத்தம், நீ சும்மா இயேசு ரத்தம் சொன்னால டக்குன்னு எல்லாம் விலகிடும். நீ உன் வீட்டில் ரத்தன்ற பாடலை பாடிப்பார், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க காரணமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்ல ஒரு அன்பு ஐக்கியமே கிடையாது. அது சாத்தானுடைய தந்திரம். பிரிவினை உண்டு பண்ணுறது சாத்தானுடைய தந்திரம். பகையை உண்டு பண்ணுறது சாத்தானுடைய தந்திரம். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் வேஷம் போட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க தெரியுமா? வெளி தோற்றத்துக்கு அப்படியே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டு வருது, வீட்டுக்குள்ளே வந்து அது ஒரு ரூமு இது ஒரு ரூமு, பேசக்கூடாது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பகையை கர்த்தர் உடைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது ஒரு பக்கம் ஒரு காரியம் சொல்லுங்க. இது ஒரு பக்கம். அதே மாதிரி ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் திருமணம் நடந்துச்சு, பிரிஞ்சிட்டாங்க. 2 பேர் பிரிந்து வந்திருந்தாங்க. நம்ம டெலிவரன்ஸ் ஸ்கூலை நடத்திட்டு இருந்தோம். ஒரு நாள் டக்குன்னு டெலிவரன்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாம் மட்டும் நல்லா ஆகிட்டாங்க, நல்லா ஃப்ரீ ஆகிட்டாங்க. ஆனால் நான் அப்படி அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். இவங்களுக்கு இன்னும் சரியாகலை. இவங்க மேலே ஏதோ ஒன்று ஒரு ஆவி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறேன் என்னை பார்த்து, இல்லை உங்கள் மேலே ஏதோ ஒரு ஆவி இருக்குது, அது போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு அவங்கள டெலிவரி ஸ்கூலில் நடத்தின அவங்க ஆட ஆரம்பித்தாங்க. ஆட ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது அவங்க வந்தாங்க. மறுபடியும் பார்த்தேன். அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகிடுச்சு, தனியாக இருந்தாங்க. நான் கூப்பிட்டு பேசினேன். உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு. அவங்க சின்ன வயசில் ஸ்கூலுக்கு ஏதோ போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஏதோ கழிப்பு ஏதோ இந்த மந்திரம் பண்ணிலாம் வைப்பாங்களா, அதை தாண்டிட்டாங்களாம். அதை தாண்டின உடனே ஒரே ஜுரம் தொடர்ந்து 3 நாள் ஜுரம். அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஆஸ்பத்திரிலாம் பார்த்து இது சரிப்பட்டு வராது, வா நம்ம பேய் ஓட்டுறாங்களே அங்கே கூட்டு போகலான்ட்டு வயசு பொண்ணை கூட்டுட்டு அங்கே போயிருக்காங்க. அந்த பொண்ணை உட்கார வச்சு அந்த பேய் ஓட்டுற ஆள் ஒரு கொம்பு எடுத்து முதுகில் சுள்ளீர் நட்டிடும். இந்த அம்மா கூட்டு போயிட்டு அப்படிலாம் அடிக்கக்கூடாது. அவன் சொல்கிறான்னா அடிச்சாதான் அந்த பேய் போகும். என் பொண்ணு தாங்காது, நல்லா தாங்கிட்டு தான் இருக்குது. இப்போ தாங்குது, அந்த பேய் போன பிறகு அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா. அவரே இப்படி பார்த்தார, நிப்பாட்டிச்சான். இந்த ஆவியை ஓட்டி ஆகணும்னா, இந்த ஆவியை ஓட்டு எப்படியாவது ஓட்டு அப்படின்னாங்களாம். உடனே உச்சி முடியை எடுத்து கட் பண்ணி ஏதோ ஒன்று கட்டி போட்டு அடித்து ஏதோ ஒன்று இறக்கி வச்சு எல்லாம் பண்ணிட்டாங்களாம். பண்ணிட்டு பிறகு முடிஞ்சிருச்சான், அதோட ஜுரம் போயிடுச்சான். ஆனால் இங்கே கூட்டு வந்த பிறகு அது வெளியே வந்துருச்சு. நான் கேட்குறேன், இந்த பிள்ளையுடைய உச்சி முடியை நீங்கள் வெட்டியிருக்கீங்க, எங்கே போனீங்க, எங்கே அப்போ தான் சொல்கிறாங்க. சரி பண்ணிவிட்டு ஏதாவது சேவல் வெட்டி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை சுற்றி தான் போட்டேன். எப்படி போட்டேன்? இப்படி சுற்றி தூக்கி போட்டேன். சோத்திரம், எதோ சொல்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க வாலண்டரியாக போய் ரத்தம் கொடுத்தது, வாலண்டரியாக போய் உச்சி முடியை வெட்டினது,
எவ்வளோ பாருங்க உடன்படிக்கை பண்ணுறாங்க பாருங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பம் தெரியுமா, ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க. ஆமென். நம்ம எல்லாரும் கிறிஸ்டின் ஜென்ரேஷனாக இருக்கலாம், ஆனால் நம்ம அப்பா அம்மா ஏதோ ஒரு இரத்த பலி கொடுத்துருப்பாங்க. அது சும்மா விடாது, அது தேடி வரும். ஆமென். அதுக்காகத்தான் இயேசு சிலுவையை சுமந்தார். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, என்னோட அந்த வசனத்தை நம்ம எடுக்கலாம், வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 5:8-9 படிங்களேன். பாருங்களேன். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக நம்ம என்னது அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அவரே நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய ரத்தம் நம்ம கோபாக்கினை பண்ண வச்சிருச்சு. கோபாக்கினை என்னது? ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். இரத்த பலி ஆண்டவருக்கு பிடிக்காது. இரத்தத்தை கர்த்தர் விரும்புவதே கிடையாது. ரத்தத்தை கொடுத்துட்டான். ஒருத்தன் ஒரு வாட்டி ரத்தம் கொடுத்துட்டான், அவன் சந்ததி சந்ததி ரத்தத்தை கேட்குங்க. அந்த ஆவி கேட்க, எனக்கு ரத்தத்தை கொடு, உன் முன்னோர்கள் கொடுத்தாங்க கொடு கேட்கும். அதனால தான் கர்த்தர் உன்னை கோபாக்கினிலிருந்து, கோபாக்கின உன்னை அழிக்க நினைக்கிற தீய வல்லமிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் கர்த்தர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஆமே, நம்ம ஜென்ரேஷன் கர்த்தருடைய ஜென்ரேஷன். அதுக்கு முன்னோர்கள் ஏதாவது ரத்த பலி கொடுத்துருப்பாங்களா? நீங்கள் கண்டுபிடிங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அதையும் உடைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்காக தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாக்க பகையை உடைக்கும்படி, பகைக்கு மூல காரணம் இருக்க மந்திர பண்ணவனை உடைக்கும்படி. ரெண்டாவது, நம்ம குடும்பத்தில் முன்னோர்கள் ரத்தம் கொடுத்து வீட்டை கட்டிட்டாலே ரத்தம் ஊற்றி ஆகணுமா? ஆமென் சொல்ல. எல்லாரும் நான் வீடு கட்டிட்டு முடிக்கிற நேரத்தில் சொன்னேன், லைட்டாக சேவல் விட்டுறலாமா? விட்டுறலாம். எல்லாரும் விட்டுற வேண்டியதான். ஓடி போடு, ஏசு ரத்தம் தான், ஓடிருன்ட்டு. ஒரு ஆவி வரலையே, நம்ம ஏன் ரத்த பலி கொடுக்கணும்? நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த ரத்தத்தின் கிரியைகள் உன் ஜீவனை, உன் குடும்பத்தையும் தேடும். ஒரு வீட்டில் ரத்தத்தை தெளிக்கும் போது, ரத்த பலி கொடுக்கும் பொழுது அந்த குடும்பத்தை வீறு கொண்டு அடிக்குங்க சாத்தா. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் ரத்த பலி கொடுக்கக்கூடாது. நான் வீடு பால் காய்ச்சேன், அப்படி சும்மா 2 ரவுண்டு விட்டேங்க. லைட்டாக தாங்க விட்டேன். நீ லைட்டாக விடு, ஸ்ட்ராங்காக விடு, ஏதாவது விடு, ஆனால் விடாத வீட்டுக்கு. அந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? வாசிங்க, நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம். சீக்கிரம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. படிக்கலாம் அந்த வசனம். நாகும் 3வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. நம்ம பாருங்களேன். இரத்த பலிகளின் நகரத்திற்கு ஐயோ, வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. எந்த இடத்துல ரத்தம், கோழி ரத்தம் வீட்டுக்குள்ள எங்கேயாவது ஊற்றி கீத்தி உக்காந்துட்டு இருந்தேன்னா அந்த வீட்டுக்குள்ள கொள்ளை ஓயாமல் நடக்கும். எவ்வளோ ஆசீர்வாதம் வந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை அந்த சாத்தான் பிடிங்கிட்டு போயிடும். வரும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அழிவு வந்துட்டு. உங்களாலே புரியாது என்னடா ஏன் நடக்குது. நம்ம கொடுத்த இரத்த பலியா இருக்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது படுங்களேன். சவுக்குகளின் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் ரதங்களை கடகட கடகடா என்ன போட்டு பாருங்க, ஓடுகிற கடகடன்னு என்ன பார்க்குறீங்க பாருங்க. நைட்டு தூக்குன மேலே யாரும் நடந்து போகிறாங்க மாதிரி இருக்குது. ஏறி போய் மேலே பார்த்துட்டு வரோம், ஒருத்தருமே இல்லையே. அவள் பார்த்துட்டு இப்படி வரும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான் நம்மால். புரியலையா? நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ரத்த பலி கொடுத்த நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் எப்போ அந்த பக்கம் ரோட்டு பாய்ச்சல் இருக்கு பார்த்துங்க. ஒரு நாள் போயிருந்தோம், திண்டுக்கல் உள்ள ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு பெரிய ராஜ பரம்பரை மாதிரி வாழ்ந்துருக்கிற ஒரு குடும்பம் நலிந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. நேராக அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். உண்மையிலேயே சொல்கிறேங்க, பெரிய கோடி சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்து அப்படி சைடு போனேன். இங்கே ஏதோ நடமாட்டம் இருக்குன்னு நான் சொன்னேன். உடனே பார்த்தேன், ஆமாம் பாஸ்டர் கரெக்டாக சொல்லிட்டீங்க,
பார்த்தா அந்த ஊருக்காரங்களே ரோடு கணக்கில் இவ்வளோ வழி விட்டுருக்காங்க. ஏன்னா ஒன்று போதான். ஆமாம், கிராமத்தில் அது போயிட்டுருக்குங்க. அவங்க அதுக்கு பயந்து இருந்திருக்காங்க. அது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு உயிரை எடுத்துகிட்டே இருந்திருக்கு. அது பாய்ச்சலாம். என்றைக்காவது நம்ம எல்லா மதத்தையும் விடுங்க, எல்லா மதம் ஒன்று வச்சுங்க, எல்லாம் சொல்லுவாங்க, ஓகேங்களா? சரி, நீங்கள் எல்லாரும் அவங்கவுங்க மதத்தை நம்பினா ஏதாவது எந்த சாமியாவது நம்மளை கொல்லுமா? என்னங்க பக்கத்தில் கை கொல்லுமா? கொல்லாதில்ல. கொல்றது சாமியா? இல்லையே. அப்போ ரத்தத்தை கேட்குற சாமியா? இல்லையே. நல்லா கவனிச்சு பார்ப்போம். அப்போ அந்த குடும்பம் செதஞ்சிருச்சுங்க, செதஞ்சிருச்சு. நானே பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன். ஒவ்வொரு வீடும் போன வருஷத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்ல அதே ப்ரேயர் போயிருந்தோம். ஒருத்தர் வீடு நல்ல பெருசாக கட்டியிருந்தார். அந்த வீட்டுக்குள்ளே போனேன், நல்லா இருந்துச்சு வீடு. அப்படியே பார்த்தேன், அப்படியே பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த வீடு நல்லா கட்டியிருக்கீங்க, ஆனால் இங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் நீங்கள் ஏதோ ரத்தத்தை ஊற்றிருக்கிறீங்க, கரெக்டானு? ஆமான்னாங்க. அவங்க கிறிஸ்டின். யாரும் சொன்னாங்களாம், ஜோசியக்காரன் சொல்ல சொன்னாங்க, இதில் ஒரு காவு இருக்குது. காவு நம்ம ஆளுங்களை பாருங்கள், எவ்வளோ வித்தக்காரெல்லாம் நம்ம கிறிஸ்டின்குள்ளே தான் இருக்கான். நான் சொல்லிட்டேன், அந்த ரத்தம் 1 வருஷம் இருக்கும், அடுத்த வருஷம் அதே மாதிரி ஒரு கோழியை வெட்டி ஊற்றிடுங்க, தப்பிச்சுப்பீங்க, நான் போயிட்டு வரேன்ட்டேன். என்னங்க கரெக்ட் தானேங்க? நீ கடவுளை நம்பாமல் அதை போய் நம்பின, ஓகே பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன், அந்த 1 வருஷம் ஆகும்போது என்னை கூப்பிடுங்க, நான் உங்களை காப்பாற்றுறதுக்கு பல வழிகள் வைத்திருக்கிறேன்ட்டு வந்துட்டேன். ஆனால் அவர் பாருங்களேன், நம்பலை. ஏன்னா அவங்க கிறிஸ்டினாக இருந்தால் தான் நம்புவாங்க, பைபிள் படித்தா தானே நம்பலை. ஒரு நாள் அவர் ஒரு ஊருக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், மண்டை அடிபட்டு கைகள்லாம் உடஞ்சி போய் 1 வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் வருது, பிரதர் உங்களை நான் பார்க்கணும். நான் சொன்னேன், இந்த மீட்டிங் வாங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு. அப்படி என்னை பார்த்தேன்னு நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, ஒன்று கடவுளை நம்புங்க, இல்லைன்னா அடுத்தது ஒரு கோழியை வெட்டி ஊற்ற வேண்டியதானே, தப்பிச்சிருக்கலாம்ல. அவர் இப்படி என்னை பார்க்குறேன். என்ன சொல்லு, இது நிரந்தரம் இல்லை, உன் குடும்பத்தில் உயிரை எடுத்தே தீரும், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் போய் ஜெபம் பண்ணி அந்த வீட்டுக்கு தண்ணியெலாம் தெளித்து இந்த விடுதலைக்குள்ளே நடத்தணும். இப்போ இது நான் பேசும்போது என்னை மந்திரவாதிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, புரியுதா புரியலையா? என்னங்க பைபிள் என்ன சொல்லியிருக்கு? பைபிள் சொல்லியிருக்குது, என்ன சொல்லியிருக்கு? பிசாசுகளை துரத்துங்க. ஊழியக்காரனுடைய வேலை என்னங்க? பிசாசுகளை துரத்துறது தானேங்க வேலை, தீய சக்திகளை துரத்துறது தானே வேலை. சபைக்கு வேலை என்ன? சபை எதுக்கு? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளக்கூடாது. ஒரு வியாதி பிடிச்சவன், நோய் பிடிச்சவனை தூக்கிட்டு போய் சர்ச்சை உள்ள போடுங்க, அவன் சீக்கிரம் எழுந்து வெளியே வந்துடுவான். ஏன்? அந்த பாதாளத்தின் வல்லமை தொடவே தொடாது. ஏன் அப்படி சபையை கர்த்தர் வைத்தார்? அதே ஊழியக்காரன் சொன்னார், பிசாசுகளை துரத்துங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன? நம்ம உடன்படிக்கை பண்ணியிருந்தா, உங்கள் முன்னோர்கள் பண்ணியிருந்தா, அதை மீட்டெடுக்கத்தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் கோபாக்கினைகளை நீக்கி உன்னை நான் விடுவிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. கடைசி ஒன்று சொல்லிடுறேன். இந்த நாளில், இன்று இரவு பஸ்கா நாள். சொல்லுங்க, இது பஸ்கா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்க போகும் பொழுது அவர் எல்லாரையும் கூப்பிட்டு தன் சீசர்களை கால் கழுவி அவர் ஒரு கம்யூனியனை, திருவிருந்தனை, ஆராதனை நடத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பஸ்காவின் நாள். சொல்லுங்க, என்ன நாள்? பஸ்காவின் நாள். ஒரு அல்லேலூயா. என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். என்னாகும் 33:3-4 படிங்கல. பஸ்காவுக்கு எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, நோட் பண்ணிங்க. என்னாகும் 33:3. சொல்லுங்க. பஸ்காவின் மறுநாளிலே ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்க. ஒரு பஸ்கா வருதுன்னா அடுத்த நாள் விடுதலை நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இன்று விடுதலை நாள். இன்னைக்கு பஸ்கா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று பஸ்காவின் நாள். ஆமென். அன்றைக்கு அதே பஸ்கா நாள் என்ன நடந்துச்சு? ஒரு ஆண் ஆட்டை எடுத்து பலியிட்டு அந்த இரத்தத்தை எடுத்து ஒவ்வொருவரும் அவனுடைய வீட்டு வாசல்ல தேய்க்க கடவீர்கள். ஏன் அப்படி சொன்னார்? சொல்றதுக்கு காரணம் என்ன? நல்ல சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஜெபிக்கிறேன், அதெல்லாம் நீ உனக்குள்ளே வச்சுக்கணும். ஆமென். உங்களுக்குள்ள அமைதியை வச்சுக்கணும், சத்தியத்தை அறியணும். மோசே எவ்வளோ ஒரு வல்லமையான ஊழியக்காரன். 9 வாதைகள் நடந்தது. 9 வாதைகளும் அங்கே அழிவு. ஆனால் இஸ்ரவேல் மக்களை தொடவே இல்லை, தொடவே கிடையாதுங்க. ஆனால் 10வது வாதைக்கு மோசே கிட்ட கர்த்தர் சொல்கிறார், அப்பா இப்போ வரப்போகிறது ஒரு சங்கார தூதன், ஒரு அழிவின் ஆவி. அவன் வரும் பொழுது அவன் இவன் வீடெல்லாம் பார்க்க மாட்டான். இவன் ஜேம்ஸுன்ட்டும் ரேச்சல்ன்ட்டும் பார்க்கவே மாட்டான். அவன் எல்லா வீட்லையும் புகுந்து அடிப்பான்பா. இவன் மோசமானவன். யாரு? சங்கார தூதன். நல்லா கவனிச்சு பாருங்க. அதனால தான் நான் கொரோனாவில் ஒரு மெசேஜ் வெளியிட்டேன். எப்போ நீ சங்கார தூதன் வரும்போது எல்லாரும் ரத்தத்தில் மறைஞ்சிங்க, பச்சை பாதெல்லாமல் அடிப்பான் சங்கார தூதன். நான் மெசேஜ் கொடுத்து யூடியூப்ல போட்டு விட்றேன், சொல்கிறேன். அது பச்சை பாதமே கிடையாது. 9 வாதைகள் அப்படி நினச்சி, ஆனால் 10வது வாதம் மட்டும் எல்லாரும் பூச. நீ யாராரு? ஏசு ரத்தத்தின் அடைக்கலத்துக்குள்ளே வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது ரத்தத்தை பூசினார். அந்த நேரத்தில் அந்த குடும்பங்களில், அதாவது எகிப்தியர், அவங்க வாழ்க்கையில் எல்லாமே சங்காரத்துவம், தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் இறந்தார்கள். இறந்து போயிட்டாங்க எல்லாமே. எப்படி போனாங்க? இறந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இயேசுவின் ரத்தம் அவங்க நம்பலை. அது பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆமென் சொல்லுங்க, பார்க்கலாம். அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாடில் நமக்கு சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாரு? என் ரத்தத்தினால நீ பாதுகாக்கப்படுற, என் ரத்தம் உன்னை பாதுகாக்கும். அதே பஸ்கா சொல்லுங்கன்னது, அதே பஸ்கா தான் நம்ம ஆட்டுக்குட்டி இயேசு ரத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம். ஏன் இதை சொன்னார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லா சாத்தானுடைய வல்லமையில உரிந்து கொண்டார் தானே. உரிந்தாரா? உருகலையா? அப்போ இப்போ இனிமேல் பிசாசு போராடுமா? போராடும். எப்படி போராடும்? வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை சீக்கிரம் படிங்க. 1 பேதுருவாமா 5வது அதிகாரமா 8வது வசனம் பாருங்களேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல, பாருங்களேன், எவனை சொல்லுங்க, எவனை சாப்பிடலான்னுட்டு பக்கத்து சொல்லுங்க, எவனை சாவடிக்கலான்னுட்டு பக்கத்தில் கைக்கு சொல்ல, விலங்கலான்னு முழுங்கிடணும். ஒரு நாள் ஒரு டெலிவரிஸ் பண்ணுறக்கும் போது ஒன்று சார், நான் இது வரைக்கும் 3 பேர் எடுத்துட்டேன், அடுத்தது இவங்க தான். நாங்களும் 2 வருஷமாக ஃபைட் பண்ணிட்டு கிடக்குறோம். அந்த அம்மா வருவாங்க, அவங்கள ஒரு 4 பேர் பிடிச்சிக்கணும். என்னை பார்த்தாலே அவங்களுக்கு கோவம் வரும். அவங்க எடுத்தோன்னு, டேய் என்னெல்லாம் தோர்த்தவே முடியாதுடா, நான் யார் தெரியுமோ அப்படின்னு நம்மளும் பக்குன்னு ஆயிரும். அடிச்சாலும் அடிச்சிடும் போது கத்துவாங்க, எப்படியோ தோற்றி விட்டுருவான். டேய் நீ காப்பாற்றிட்டியா? விட மாட்டேன், தொடுவேன். அந்த ஆவி பாருங்க, மறுபடியும் தொடுவேன். இந்த பேய்க தொல்லை தாங்க. திரும்ப பார்த்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி காப்பாற்றி நல்ல நிலைமைச்சு. திரும்ப இந்த போன மாதம் கூட்டு வந்தா, நான் விட்டுட்டேன்னு நினச்சியா, இந்த வீட்டில் எவ்வளோ பேர் எடுத்தேன், விடாம மாட்டேன் நினச்சி, நீ இதே சொல்லிக்கிட்டே இருக்காதன்ட்டு துரத்த ஆரம்பித்தோம். ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு பிசாசு எந்த குடும்பத்தை விழுங்கலாமோ வகையை தேடி சுற்றி திருகிறான். ஆமென். அவன் எந்த குடும்பத்தை வகைத்தேனா? இயேசு ரத்தத்தை விசுவாசிக்காத குடும்பத்தை அவன் தொட முடியும். இயேசு ரத்தம் அந்த வீட்டில் பூசப்படாத குடும்பத்தை அவனால் கை வைக்க முடியும். அவன் குடும்பத்தை எடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் நம்ம இயேசு ரத்தத்தை பிலீவ் பண்ணணும். அடுத்த வசனங்க, யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்கல்ல. 7வது வசனம்.
ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு நீங்க என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒன்று அழிக்கணும், இன்னொன்று உங்க முன்னேற்றத்தை தடுக்கணும். சொல்லுங்க, உங்க முன்னேற்றத்தை தடுக்கணும். இதுதான் பிசாசுடைய வேலை. அது எல்லா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகிற வேலை என்பதை யார் சொல்லியிருக்கா? பேதுரு சொல்லியிருக்கிறாரு, யாக்கோபு சொல்லியிருக்காரு. பேதுரு யாருங்க? இந்த உலகத்தின் திருச்சபையின் முதல் தலைவர் பேதுரு தான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சாந்தோம் சர்ச்சுக்கு போங்க, போப்பாண்டவர், முதல் போப்பாண்டவர் பீட்டர் போட்டு வச்சிருக்கோம். யோசிச்சு பார்த்தீங்களா? உலகத்தின் இயேசு உருவாக்கின திருச்சபையின் முதல் திருச்சபை யாரு? தலைவர் பேதுரு. அவர் சொல்றதை நம்ம கேட்போமா? இப்ப வந்திருக்கிற அப்படியே காளான் மாதிரி வந்துருக்குது, பேய் தொடாத அவன் பேச்செல்லாம் நம்ம கேட்போமா? என்னங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? இயேசு கிட்ட வந்துட்டு ஒன்று பண்ணாது. ஆனால் அது ஏன் எழுதப்பட்டிருக்கணும்? அவன் சொன்னதை மட்டும் வேதாகமத்தில் எழுந்துச்சுல்ல, மற்றவன் சொன்னதை எழுதியிருக்கலாம்ல. அதெல்லாம் முடியாது, கண்டதெல்லாம் பேச முடியாது. அதே இயேசு கிறிஸ்து யார்? யாக்கோபு யாரு? இயேசுடைய தம்பி. நம்ம பேதுரு கொஞ்ச நாள் நிப்பாட்டி இவரை தலைவராக்கிட்டாங்க. பேதுரு அழகா யாக்கோபு நடத்துறான். ஒரு தலைவன் என்பவன் யார்? முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். ஒரு குடும்ப தலைவனா யாரு? முழங்கால் போடணும். குடும்ப கணவர் யாரு? முழங்கால் போடணும். அது கஷ்டம். அப்படின்னா கஷ்டப்படு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, முழங்கால் போட்ட கஷ்டமா? பக்கத்தில் கை கொடுத்து, முழங்கால் போட்ட கஷ்டமா? கஷ்டம். அப்ப நீ கஷ்டப்பட்டு சொல்லுங்க, கஷ்டப்பட்டுட்டே இரு. தலைவன் கேட்டா இந்த வீட்டுக்கு நான் தான் தலைவங்க. இப்போ நீ தானே வா, உன் பேண்ட்டை தூக்கு, எவ்வளோ தேஞ்சிருக்குது பார்க்கலாம். ஒன்றுமே தேயலையே, அப்போ நீ தலைவனே கிடையாது. யாக்கோபு முழங்கால்லே தான். அவனை கொல்லணும்னு போட்டு ஒரு பெரிய 2 மதில் சுவர் ஹைட்டில் தூக்கி போட்டாங்களாம். அவன் பாருங்க முட்டி போட்டு வந்து கீழே விழுந்தானா, முழங்கால் உடையிலையா. ஏன்டா உடையலைண்ணா? என்ன மாதிரி முட்டி நீங்கள் எங்கேயா போடுவீங்க? அவன் முட்டி போட்டு ஒட்டக முட்டி மாதிரி ஆயிடுச்சான். அவன் தலைவன். பக்கத்தில் சொல்லுங்க, தலை குடும்பம்னா உன் வீட்டுக்குள்ள முழங்கால் சபர். பக்கத்தில் என்ன பார்க்காதீங்க, அங்கே பக்கத்தில் கை கொடு. என்ன ஜபனா? முழங்கால் ஜெபம் இருக்கணும். முட்டி போடு. வாய் மட்டும் பேசும். ஓ இயேசுவே கர்த்தர் பேசுறாங்க. உடனே வாயில் ஒன்று அடிச்சு முட்டி போடு சொல்லு. முட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை முன்னேற முடியாது. நம்ம ஆட்கள் சொல்லி கொடுத்துட்டு போன காரியம் நம்ம செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை தெரியும், ஒரு மகள், அன்பு மகள். அந்த மகளுக்கு தொடர்ந்து வயிற்றில் குழந்தை இல்லை. அந்த குழந்தை 8வது மாதம் வந்தால் உடைச்சிரும் சாத்தான். அவருக்கு அந்த குழந்தை 2 குழந்தை பறி கொடுத்தான். அதுக்கு மட்டுமே 15 லட்சம் செலவு பண்ண. குழந்தை 8வது மாதம் வந்தோடனே குழந்தை வயிற்றுலையே இறந்துடும். ரொம்ப போராட்டம். கூட்டு வந்ததாங்க, அதட்டி ஜெர்மன் ஆடுது. அது கேட்டுச்சு, எனக்கு ரத்தம் கொடுத்தா நான் போயிடுவேன். ரத்தமா? நீ கிறிஸ்டின்றீங்க. பார்த்தா அவங்க விவசாயம் லேண்ட் இருக்கான். அதனால எப்போ பார்த்தாலும் ஒரு ரத்தத்தை கொடுப்பாங்களா விவசாயத்துக்கு? கொடுப்பாங்களா அப்படின்னாங்க. சரி, அப்போ அந்த பிள்ளையை கூப்பிட்டு வச்சு சாப ஜபலாம் பண்ணி திரும்ப 3வது ஒரு குழந்தை கணிச்சு. அப்பவும் அந்த ஆவி போராடிச்சு, எப்படி அது விடக்கூடாது ரத்தத்துக்கு. ஆனால் கடவுள் காப்பாற்றினார். நல்ல ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்க உதவி செய்தார். இன்னைக்கு நிறைய ரத்தத்தை குடிக்கிற ஆவி உன் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. கர்த்தர் அதை துரத்த போகிறார், அதை விரட்ட போகிறார். உன் முன்னேற்றத்தை தடுக்க ரத்தம் போராடும். உன் குடும்பத்தை அழிக்க ரத்தம் போராடுது. இதை எல்லாத்தையும் கட்டி நீ நிர்மூலமாக்கணும்னா கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். அந்த 9:11 படிங்க பார்க்கலாம். 9 சகரியா 9:11 எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா 9:11. நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால விடுதலை பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன் உடன்படிக்கை ரத்தம். அப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறார்? நீ இன்னைக்கு என் வீட்டுக்கு வா, என் ஆலயத்துக்கு வா, ஒரு கோழியும்
இல்லைன்னா ஒரு ஆட்டையும் இல்லாத ரத்தத்தை வந்து வெட்டி ஊற்றி சொல்கிறாரா? அது என்ன உடன்படிக்கை ரத்தம்? என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 13:20 வசனம். 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றாரு, நான் தான் இந்த நித்திய உடன்படிக்கை ரத்தம். ஆமென் சொல்லுங்க. யாரோ ஒரு மனுஷன், ஒரு குடும்பத்தில் ஒரு நபர், இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, நான் செய்த தவறுகளை மன்னிங்க, உம்முடைய ரத்தத்தினால, உம்முடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். இந்த ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது, இந்த ரத்தம் என் சாபத்தை மன்னிக்கிறது, இந்த ரத்தம் என்னுடைய பகையை பிரிவினையை அழிக்கிறது, இந்த ரத்தம் எனக்கு விரோதமாய் மந்திரம் செய்வினை பண்ணினதை அழிக்கிறது, இந்த ரத்தம் எனக்கு எதிராக என் குடும்பத்தை கொல்லணும் அழிக்க நினைக்கிறத இந்த ரத்தம் காப்பாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, என் குடும்பத்தை, என் வாழ்க்கையில் நான் முன்னேறி நல்ல நிலைமைக்கு போகாதபடி போராடுகிற எல்லா வல்லமைகளுக்கும் இந்த ரத்தம் துரத்துகிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, என் ரத்தத்தை நீ விசுவாசி. அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கணும். அவரோடு ஒரு உடன்படிக்கை நீங்க பண்ணணும். என்ன உடன்படிக்கை? நீரே என் இரட்சகர், நீர் தான் என் இரட்சகர், எனக்காக நீங்க ரத்தம் சிந்தினீங்க, என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினீங்க, எனக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திரங்கள் குலைச்சல் போட, அதை கையெழுத்து மண்டை ஓடல எழுதினாலும் அது குலைத்து போடும்படி உன் ரத்தத்தை சிந்திருக்கிறீங்க. ஆமே. கடைசியாக நம்ம தவறாக தீய ஆவிகளுக்கு ரத்தத்தை கொடுத்தது, ரத்த பலிகளை கொடுத்தது யாருக்கு தெரியாம, வீட்டுக்கு தெரியுதுல. நிறைய மனைவிமாருங்க நல்லா ஜெபிக்கிற கணவன்மாருங்க தெரியாம, ஏமா போ நாளைக்கு பால் காய்ப்பு நாளைக்கு தான், ஆமாம் போ போ நைட் சீக்கிரம் வீட்டுக்கு போ, கூப்பிட்டு ஒரு வயசான கழட்டு பையில எங்கிருந்தோ தூக்கிட்டு வா, இந்தா போ ஒரு கருப்பு கோழி வாங்கிட்டு வா, போ என் மனைவி இப்போ வரமாட்டா, காலைல தான் வருவா, ஊத்திரு, அப்புறம் உன் மேலேயே ஊத்துது. இதெல்லாம் கேன்சல் பண்ணணும். ஆமென். எல்லாம் பண்ணலாமா? கிரண் என்ன அப்படியே பார்க்குறாப்புல. எல்லாம் எழுந்து நிற்கலாம். நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். உங்கள் உடன்படிக்கை ரத்தத்தினால இன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். எல்லாரும் சோத்திரம் பண்ணலாம். முதல் ஒரு பாவரிக்கை ஜெபத்தை நம்ம பண்ண போகிறோம். நேரலையில் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு 2 நிமிடம், நான் இப்பொழுது இந்த ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். எல்லாரும் ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி சோத்திரம் பண்ணுங்க. நன்றி 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 நன்றி. எல்லாம் சொல்லுங்க, இயேசு ரத்தமே, அல்லேலூயா, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையாக விற்கப்பட்டதே. எல்லாம் சொல்லுங்க, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி, இயேசுவே இந்த குட் ஃப்ரைடே நாட்களுக்குள்ள வந்திருக்கிறப்பா, என்னை மீட்டெடுக்கும்படி என் குடும்பத்தை உடைக்கிற எல்லா விதமான இரத்தத்தை குடிக்கிற ஆவிகள், என்னுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையை அபகரிக்கிற எல்லா ஆவிகளும், சொல்லுங்க, எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, அழிக்க நினைக்கிற ஆவி, என் குடும்பத்தை, என் கணவரை, என் மனைவிய எல்லாம் ஒப்புக்கொடு. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, எல்லாவற்றிலிருந்து நீங்க என்னை மீட்டெடுக்கணும்ப்பா. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க. 2வது காரியம், நான் ஏதாவது மந்திரவாதிகளுக்கு கோழி வாங்கி கொடுத்து அதன் மூலமா இரத்த காரியங்களை செய்திருந்தா, என் வீட்டுக்குள்ள இரத்தத்தை தெளித்திருந்தா, நான் உம்முடைய கோபாக்கின பிள்ளையாய் இருந்தா, எல்லாம் வாயை தரங்க, நான் கோபாக்கின பிள்ளையாய் இருந்தா ஒரு விஷயம் என்னை மன்னிங்க, எங்க அப்பா அப்படி செய்திருந்தா மன்னிங்க,
எங்க அம்மா அப்படி செய்திருந்தா மன்னிங்க, என் தாத்தா செய்திருந்தா மன்னிங்க, அதனால தான் என் குடும்பத்துல இவ்வளோ அழிவுகள் எல்லாம். ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடு. அல்லேலூயா. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறியோ உன் வாய்க்குள்ள இருந்து அந்த இறந்த ஆவி புறப்பட போகிறது, இருளின் ஆவி புறப்பட போகுது. உன் காலில் ஆணி அடித்த எல்லா செய்வினை கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. ஒப்புக்கொடு, எல்லாரும் ஒப்புக்கொடு. கர்த்தர் சொல்றாரு, அவருடைய இரத்தத்தினால் நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய், அவருடைய இரத்தத்தினால் நீ கோபாக்கினிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிற. உன்னுடைய கோபாக்கின உன் தலை மேல இருந்து விலக போகிறது. வல்லமை வருகிறது, அக்கினி வருகிறது, அக்கினி வருகிறது, எரிக்கப்படுகிறது. ரத்த பலிகள், ரத்தத்தின் வாடைகள் உன் தலை மேல இருக்காது, உன் பிள்ளைகள் மேல இருக்காது, உன் குடும்பத்தின் மேல இருக்காது. அல்லேலூயா. அந்த வல்லமை வருகிறது. எல்லாரும் வாய்களை திறந்து, இயேசுவே அந்த ரத்தத்தை, எல்லா ரத்த பலிக என் குடும்பத்தை விட்டு விலகட்டும். எல்லாம் ஜெபி ஜெபி. வாய்களை தர, வாய்களை தர, எல்லாம் வாயை தர. பாபா, கடைசி நேரம் நீ ஜெபிக்க 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 உன் வீட்டுக்கு விரோதமா ஆட்டு ரத்தத்தை வெட்டி ஊத்தினது அந்த ஏவலின் ஆவிக, எல்லா பில்லி சுனிய ஆவிக, மந்திர ஆவிக எரிக்கப்படுது, எரிக்கப்படுது. ஃபயர் இயேசு, இயேசு ரத்தம் வருகிறது. பெற்றுகோ பெற்றுகோ பெற்றுகோ. இன்னைக்கு அந்த ரத்தத்தை வைத்து அந்த சாத்தானை துரத்து, அந்த மந்திர ஆவிய துரத்து, அந்த மந்திர ஆவிய துரத்து. வல்லமை வருகிறது. எல்லா வயிற்றுக்குள்ள இருக்கிற மருந்துகள் வெளியேறட்டும், செய்வினைகள் வெளியேறட்டும். ஊற்றப்படு ஊற்றப்படு ஊற்றப்படுது. பெற்றுகோ பெற்றுகோ. யாரும் சும்மா இருக்க கூடாது. எல்லா கைகளை தட்டி ஒரு விடுதலையின் நேரம், விடுதலையின் நேரம், விடுதலை நேரம். அக்கினி விழட்டும், இயேசு ரத்தம் விழட்டும், இயேசு ரத்தம் விழட்டும். ரபா பாபா. அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும். வல்லமை ஊற்ற பட பட பட. கட்டுகள் உடைகிறது, செய்வினை மந்திர கட்டுகள் உடைகிறது. ரபாபா லகத ரபா ஒரகத ரகத. வல்லமை வல்லமை. பெற்றுகோ பெற்றுகோ. இன்றைக்கு மந்திர செய்வினை பில்லி சூனியங்கள் எரிக்கப்படட்டும். ரகத ரகத. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை ரிகதரா. வல்லமை வர 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 எல்லா கட்டு உடைகிறது, எல்லா கட்டுகள் உடைகிறது. மந்திர கட்டு ரத்தத்தை விடு விடு விடு, அமைதியா விடு. ஷகதரா. எல்லா ஜெபி. கட்டுகள் உடைகிற நேரம், கட்டுகள் உடைகிற நேரம். ஓ, ரத்தத்தை குடிக்கிற ஆவிகள் வெளியேறணும், குடும்பத்தை விட்டு வெளியேறணும். அக்கினி அக்கினி போடு போடு. ஓ ராபா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில, எல்லா கைகளை தட்டி பாடு. விடுதலை. எல்லா ஓடு. பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். கட்டு உடைகிறது. எல்லா ஆணி அடித்த ஆவிகள், முடிவெட்ட ஆவிகள், எல்லா விதமான அசுத்த ஆவிகளை தலைமையில இறக்குனது எல்லாம் வெளியே வா. ஓ ராபாபா. கட்டு ஓட. ஓ ரகத ராபாபா ரிகத ராபாபா. வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி வரட்டும், அக்கினி வரட்டும். இயேசுவின் உச்சி முடியை எரிக்கிற, உச்சி முடிகளை எரிக்கிற. வெளியேறு வெளியேறு. அக்கினி வரட்டும், அக்கினி வரட்டும், அக்கினி வரட்டும், அக்கினி வரட்டும். எல்லாம் வெளியே வா. எல்லா கிரியைகளை அழிக்கிற, எல்லா கிரியைகளை அழிக்கிற. வெளியே வரட்டும். glory glory. ஷதரா லதரா. ஓரா பாபா. fire. எரிக்கப்படு 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 எரிக்கப்படு. எல்லாம் வெளியே போ, எல்லாம் வெளியே போ. அக்கினி எரிய எரிய எரிக்கப்படு. In Jesus name.
விலகு. ரத்தமே, வல்லமை எரிக்கிற எரிக்கிற புடி புடி இயேசுவின் நாமத்தில் அக்கினி எரியட்டும். எல்லாம் வெளியே வா. எல்லா கிரியைகள், எல்லா மந்திர கிரியைகளை எரிக்கப்படு. எல்லாம் எரிக்கப்படு. அக்கினி வெளியே வா. எல்லா ரத்தத்தை குடிக்கிற ஆவி இந்த மகளை விட்டு வெளியே வா. மகளை விட்டு வெளியே வா. Come on. எரிக்கிற in the name of Jesus name. எரிக்கப்பட்டு வெளியே போ. எல்லாம் வெளியே போ. இந்த குடும்பத்துக்கு விரோதமா ரத்தம் செய்து மந்திர கிரியைகள்லாம் அறுக்கிற. மந்திர கிரியைகளை அறுக்கிற. ஒரு ராபா விழுது. எல்லாம் விலகிற மந்திர கிரியைகள் ரத்தத்தை கொடுத்து என் சகோதரி குடும்பத்தை அக்கினி வரட்டும். ஃபயர் எரிக்கிற. ஃபயர் எரிக்கப்பட்டு வெளியே போ. வெளியே போ. இந்த குடும்பத்தை விட்டு வெளியே வா. இந்த குடும்பத்தை விட்டு வெளியே வா. ஒரு அக்கினி எரியட்டும். ஓ glory. எல்லா கட்டுகள் உடைக்கிற. கட்டுகள் எல்லாம் உடைக்கிற. in the name of Jesus. கட்டுகள் உடைக்கிற. செய்வினை கட்டுகள். செய்வினை கட்டுகள். செய்வினை கட்டுகள். ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற எல்லாம் வெளியே வா. எல்லா கட்டு இடுப்புல கால் கட்டல அறுக்கப்பட்டு வெளியே வா. ரத்தத்தை குடிக்கிற வல்லமைகள் இயேசு நாமத்தில் எல்லாம் விலகி ரத்தத்தை குடிக்கிற ஆவி இன்றோடு புறப்படும். விலகி வெளியே வா. எல்லாம் வெளியே வா. ரத்தத்தை குடிக்கிற ஆவி வெளியே வா. இந்த அம்மாக்கு விரோதமாய் செய்யப்பட்டதுல வெளியே வா. இடுப்புல கட்டு ஓட்ட. எல்லாம் வெளியே வா. விலகு. எல்லாம் மந்திர செய்வினை கட்டுகளா அறுக்கப்பட்டு வெளியே வா. அறுக்கப்படு. எல்லாம் விலகு. எல்லா ரத்தத்தை குடிக்கிற செய்வினை விலகு. ரத்தத்தை குடிக்கிற அக்கினி எரியட்டும். எல்லாம் ரத்தத்தை குடிக்கிற வல்லமை வெளியே வா. ரத்தத்தை குடிக்கிற வல்லமை ரத்தத்தை குடிக்கிற எல்லா கிரியைகளும் எரிக்கப்பட்டு எல்லாம் வெளியே வா. எல்லாம் ரத்தத்தை குடிக்கிற ஆவி ரத்தத்தை குடிக்கிற எல்லா கிரியைகள் எரிக்கப்படு. ரத்தத்தை குடிக்கிற வல்லமை உயிரை எடுக்க நினைக்கிற வல்லமெல்லாம் எரிக்கப்படு. சீகாராமா கட்டு உடையது இடுப்புல. எல்லா கட்டுகள் உட. இடுப்புல இருக்கிற எல்லா கட்டுகள் உட. ரத்த பலிகள் எல்லாம் விலகு. ஃபயர் எரிக்கிற. அக்கினி போடு. ஓ விடுதல். எல்லா விதமும் கிரியைகள் எல்லாம் புறப்பட. எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு முடி வெட்டப்பட்டது. எரிக்கிற. சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையில்ல ஜெய கொடி ஏத்திடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையில்ல ஜெய கொடி ஏத்திடுவோம். ரத்தமே அக்கினி வில்ல எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி பெற்றுக்கோ. இன்றைக்கு உன் குடும்பத்தின் மேல ரத்த பலி கிழக்கு
இடம் கிடையாது. ரத்தத்துக்கு இடம் கிடையாது. விக்கிரக ரத்தத்துக்கு இடம் கிடையாது. செய்வின ரத்தத்துக்கு இடம் கிடையாது. பூதத்துக்கு இடம் கிடையாது. சொல்ல, இயேசுவே, உம்முடைய ரத்தத்தை நான் என் வீட்டு மேல இருக்கிற ரத்த ஆவி வெளியே போகுது பாரு, அத புடி. இயேசு நாமத்துல ஓடி, உச்சி முடிய எடுத்துட்டு ஓடி. ஐ கமாண்ட், கட்டளை கொடுக்கிற, புறப்படு, 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 புறப்படு. குடும்பத்தை விட்டு புறப்படு, வீட்டை விட்டு புறப்படு, பிள்ளைகளை விட்டு புறப்படு, தொழிலை விட்டு புறப்படு. விழுது, அக்கினி விழுது, பெற்றுக்கோ. அக்கினி, அக்கினி, ஃபயர், பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. இன்று விடுதலை நான் உன் தோட்டத்துல, உன் வீட்டுக்குள்ள. குளோரி, அக்கினி எரியுது, அக்கினி எரிகிறது. ஃபயர், நெருப்பு விழட்டும், நெருப்பு விழட்டும், நெருப்பு விழட்டும். ரத்தத்தை எரிக்கிற நெருப்பு, ரத்தத்தை நெருப்பு. பாபா பெற்றுக்கோ. நெருப்பு விழுது, நெருப்பு விழுது. குளோரி, நெருப்பு விழுகிறது. ஓ, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஒரு புது அபிஷேகம். நன்றி, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, அன்புள்ள இயேசுவே, எந்த ரத்தமும் என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. இருளின் ஆவி வரக்கூடாது, சர்ப்பத்தின் ஆவி வரக்கூடாது, மந்திர ஆவி வரக்கூடாது. உம்முடைய ரத்தம் என் வீட்டுக்குள்ள எரிந்து கொண்டிருக்கட்டும், எரிந்து கொண்டிருக்கட்டும். ஆமென், ஆமென். உட்காருங்க. ஒரு 2 நிமிடம் ஒரு ஆலோசனை தருவேன். ஆமென். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ரேயரை நம்ம பண்ணியிருக்கிறோம், செய்திருக்கிறோம். ஒரு ஆலோசனை எப்பவுமே நான் கொடுப்பேன், அந்த ஆலோசனை ஃபாலோ பண்ணணும். கணவன் மனைவி சண்டை போடுங்க, தப்பு கிடையாது, ஆனால் சமாதானமாயிடணும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வர்ற மாதிரி இருந்தால், ஏசு ரத்தம் சொல்லிட்டு ஓடிடுங்க. இந்த குஷ்டம் வந்துச்சுன்னா, குஷ்டம் சாமி சொல்லிட்டு ஓடுவாங்களாம். அதனால் எல்லோரும் போயிடுவாங்களாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வந்தால் ஏசு ரத்தம் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, சரீரம் ஒன்று, சரீரம், ஆமாம், அவருடைய ரத்தத்தினால். ஆமென் சொல்லுங்க. ஏசு ரத்தத்தை சொல்லணும். புரியுதா, புரியலையா? 2வது, உங்களை நைட்டில் கனவுல நீ ரத்தம் கொடுக்கல, உன் குழந்தைய எடுத்துருவேன் அப்படிலாம் சொல்லிச்சுன்னு வச்சிங்களேன், ஏய் கம்முன்னு போ, அதெல்லாம் தர முடியாது, அது ரத்தம் வேணா அவர் ஏசு ரத்தத்தை எடுத்துக்க சொல்லிடுங்க. ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய கனவுலாம் பேசுது நிறைய பேர். நான் சொல்கிறேன், ஏசு ரத்தம் இருக்கு. ஆமென். 2வது, இந்த இரத்த பலியே கொடுக்காத குடும்பம் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்கள் முன்னோர்கள் யாராவது இரத்த பலி கொடுத்துட்டா கண்டிப்பாக அந்த குடும்பம் நல்லா அக்கினியில் நிரம்பி ஜெபிக்கணும். எதில் நிரம்பி ஜெபிக்கணும்? அக்கினியில் நிரம்பணும். பக்கத்தில் சொல்லுங்க, என்னது? அக்கினியில் ஜெபிக்கணும். அக்கினி அபிஷேகத்துக்குள்ளே இருக்கணும். வாசிக்கலாம். ஒரே ஒரு ஆலோசனை தான், ஏன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்திட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்தில் விட்டுறக்கூடாது. ஐ மீன், ஏசாயா 4:3 படிங்க. கழுவி நியாயத்தின் ஆவினால். இப்போ நான் சொல்ல புரிஞ்சிச்சா? எருசலேமின் இரத்த பலிகளை அது நடுவிலிருந்து நீக்கி போடணும்னா அவர் சுட்டெரிப்பின் ஆவினால். பக்கத்தில் கை கொடு. சுட்டெரிப்பி. உன் வீட்டுக்குள்ளே கைத்தட்டி பாட உனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு 2 நாள் பண்ணிங்கன்னா 3ஆவது நாள் வீட்டுக்குள்ளே சண்டை வந்துடும். அப்படியே கண்டுபிடிங்க, உங்கள் நிலம் இரத்த பலி நிலமாக இருக்கும். அதனால தான் சீக்கிரம் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசணும். அந்த அக்கினிக்குள்ளே நிரம்பணும். நீங்கள் நல்லா அக்கினிக்குள்ளே நிரம்புவீங்க. அதே மாதிரி அக்கினியை கக்கிடுவீங்க.
பக்கத்தில் சொல்லு, என்னது? அக்கினிக்குள்ளேயும் நிரம்புவேன், அக்கினியை கக்கிடுவேன். சண்டை கிண்டை போட்டு கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டிட்டு அப்படியே உக்காந்துடும். ஏதோ போயிட்டு நம்ம ஈரானும் அமெரிக்கா குண்டு போடுற மாதிரி போட்டு முடிச்சு இப்படி உட்காந்துருக்கோம். பார்த்தா உட்காந்துட்டியா, முடிஞ்சிடுச்சு, சகாப்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, நல்ல ஆவியில் நிரம்புறவங்க சண்டையே போடக்கூடாது. போடுங்கன்னது அம்மா, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அந்த அக்கினி வல்லம் உள்ளது. பக்கத்தில் சொல்லுவோம், உன் வீட்டில் அக்கினியில் நிரம்பு. அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை போட்டிங்கன்னா 1/4 hour டைம் சொல்லுங்கன்னது. இன்றைக்கி வீட்டில் போய் முடிவு எடுக்கணும். நான் கல்யாணம் ஆன புதுசு முதல் நாள் என் மனைவி கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, இந்த பார், நான் சில நேரத்தில் கிறுக்கு வேலை செய்வேன், உன்னை கோவத்தில் திட்டுவேன், நீ மூஞ்ச தூக்கிக்கிட்டு அந்த சைடு சந்தில் போயிடும் உட்காந்த இப்படி சோக கதில் உட்காந்த வச்சுக்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அப்போ புது அமைதி அப்படியே கேட்டுகிட்டே இருந்தாப்புல. 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இப்படி சொன்னேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் சொல்கிறேன். ஏன்னா வருஷம் தாண்டிடுச்சுல, ஃபஸ்ட் டைம் தான் அப்படி அமைதியாக இருப்பாங்க. ஏன் சொல்லுங்கள், நீ என்ன சொன்னாலும் கேட்கணும். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரு உடம்பு 1000 சண்டை வந்தால் 1/4 hour 1/2 hour இல்லைன்னா 1 hour பேசிடணும். ஆமென். இது வரைக்கும் நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரோம். ஏன்னா கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். பகையை சிலுவையில் கர்த்தர் கொண்டுட்டார். நம்ம பிரிஞ்சிருக்கக்கூடாது, பிரிவினை வரக்கூடாது. ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆலோசனையை ஃபாலோ பண்ணணும். ஆமென் சொல்லுங்கள். 2வது நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் முழங்கால் ஜெபம் இருக்கணும். என்ன ஜெபம் இருக்கணும்? ஏன் முழங்கால் ஜெபம் தெரியுமா? இந்த பாதாளத்தின் வல்லமை ஏறி வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஆமென். 2 3வது அக்கினி வானத்துலேருந்து வில எரித்து சாம்பலாக்கிடும். அதுதான் அக்கினிக்குள்ளே நம்ம போகணும். இந்த 3த்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பைபிள் படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்தின கிழமை கடைசி ஜெபம் நேரலையில் பார்க்குற உங்களுக்கும் அந்த ஆலோசனையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எல்லோரும் அப்படியே கண்களை மூடி நேரலையில் பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் மீட்டெடுப்பீராக, மீட்டெடுப்பீராக. இங்கே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ கரம், தேவ வல்லமை, தேவ பிரசனம் இவங்க மேலே தங்கி இருக்கட்டப்பா, தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதியும். காணிக்க கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதி உயர்த்துவீராக. அனைத்தையும் உடைய அற்புதமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், என் முழுலமே என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் சகலவரும் வருவதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆலோசனை ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் உயர்த்துவார்.